ஹாய். இதுதான் வந்து தாத்தாக்கு உடம்பு சரியில்லாதப்போ, அதாவது வாமிட் எடுத்துகிட்டு இருந்தப்போ கொடுத்த மருந்து வந்து செஃப்பேட் தான். வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் இது கொடுத்தாங்க. இது வந்து 6 நாளுக்குள்ளே திறந்துட்டு 6 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. 7 நாள் கொடுக்க சொன்னாங்க நார்மலாக. இது வந்து ட்ரை சிரப் மாதிரி இருக்கும். இது வந்து உள்ளே வந்து பவுட்ரு மாதிரி இருக்கும். இந்த பவுடரில் வந்து இந்த ஸ்டெரைல் வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு 6 நாளைக்கு வந்து கொடுக்கணும். டெய்லி மார்னிங் வந்து கொடுக்க சொன்னாங்க எங்களுக்கு. எங்களுக்கு 6 நாள் கொடுத்து கொஞ்சம் மீந்தே போச்சு. இந்த ட்ரை சிரப் அந்த பவுடரில் வந்து நல்லா குலுக்கிட்டு அப்புறமா வந்து இதை வந்து கொடுக்கணும். கூட இந்த ஒரு ஸ்பூன் ஒன்று வந்திருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் சிரஞ்சில் தான் எடுத்து கொடுத்தேன். இந்த மருந்து கொடுக்குறப்போ கொஞ்சம் அந்த ஸ்டெரைல் வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கொடுத்தா மருந்து கொஞ்சம், அதாவது அந்த கொடுத்துருக்க பாட்டில் இருக்க ஃபுல் ஸ்டெரைல் வாட்டரும் உள்ளே ஊற்றணுன்னா நான் வந்து எங்களுக்கு வந்து 3 ml தான் கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா வந்து 3 kg தான் இருந்தான் அவன். ஸோ அதனால் 3 ml தெரியலை எங்களுக்கு கரெக்டாக. ஆனால் 3 ml கொடுக்க சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து அந்த ஸ்டெரைல் வாட்டர் நிறைய ஊற்றுறதுனால மருந்து கொஞ்சம் மீந்து போச்சு. ஸோ கலக்கும்போது கொஞ்சம் ஒரு 3/4 அந்த வாட்டரை ஊற்றி கலக்கினா போதும்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருந்தால் மருந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது கூட வந்து தாத்தாக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவன் எந்த மாதிரி ரியாக்ட் ஆனான் அப்படின்னு சொல்லி கூட வந்து வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். பட் அது நார்மல் தான் நினைக்கிறேன். ஏன்னா எதுவும் ஆகலை. நல்லாவே இப்போ கொஞ்சம் பெட்டராகவே ஆகிட்டான். மருந்து 1 வீக் எடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். தேங்க்யூ.